வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு சில பல முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்பியில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை வந்து எதிர்க்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புவோம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. என்னன்றதை பார்க்கலாம். காலேஜ் டிஆர்பியோடைய ரிசல்ட் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. உதவி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு முடிவுகள் மற்றும் கட் ஆஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வு முடிவுகள் எல்லாமே எதிர்பார்த்துருப்பீங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, இல்லை விடைத்தாள்களுடைய ஃபைனல் ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ தேர்வர்களுடைய மதிப்பெண் பட்டியலையும் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்களுடைய மதிப்பெண் பட்டியல் அப்படின்றது டிக்ளேர் ஆயிருக்குங்க. ஸோ அவங்களுடைய பிடிஎஃப் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் யாருடைய பிடிஎஃப் அந்த டேட்டு அந்த கேப்சர் கோடை என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ணிக்க முடியும் மக்களே. ஸோ தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிக அளவில் எடுப்போம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் மற்றும் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு போட்டித் தேர்வுகள் எதுவுமே இன்றி உடனடியாக அவர்களை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பரிசீலனை போயிட்டு இருக்கு. ஸோ விரைவில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் மற்றும் பாட வாரியாக எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். ஸோ குவாலிஃபைடு, நாட் ஈக்குவலன்ட்டு, நாட் ஈக்குவலன்ட்டு, நாட் ஈக்குவலன்ட், நாட் குவாலிஃபைடு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் குவாலிஃபைடு, நாட் குவாலிஃபைடு, நாட் குவாலிஃபைடு, நாட் குவாலிஃபைடு பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. குவாலிஃபைடுனா 84, பார்ட் 1ல், பார்ட் 2ல் 19, ரெண்டும் சேர்ந்து 103 குவாலிஃபைடு. ஸோ குவாலிஃபைடு கேம் டு எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கப்பட்டது. ஓகேங்களா, பேப்பர் 2ல். ஸோ அந்த மாதிரி எக்ஸம்டட் அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதவி பேராசிரியருடைய முடிவுகள், போட்டித் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு பள்ளி கல்வியின் கீழ் அரசு கல்வி மற்றும் கல்லூரிகள், அரசு கல்வி கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் நேரடி நியமன தேர்வு 2025 27/12/2022 அன்று ஆசிரியர் வாரியத்தால் நடத்தப்பட்டது. தேர்வுக்கு விண்ணப்பித்த 40,047 விண்ணப்பதாரர்களில் 42,064 விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வுல கலந்து கொண்டனர். இவ்வாரியத்தில் பார்ட் ஏ, பார்ட் பிக்கான உத்தேச விடைக்கறிவுகள் 5/1 வெளியிடப்பட்டது. 5/1 13 வச்சுக்கும் ஆட்சேபனை மனுக்கள் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ 25/6/2026 ஆகிய அந்த நாளில் முந்தைய நாளில் இணையதளத்தில் பாடவாரியா வழங்கப்பட்ட இலவச இந்த இறுதி விடை குறிப்பு மற்றும் ஃபைனலான ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மாஸ்டர் ஆன்சர் கீஸும் ஃபைனல் கீஸும் உங்களுடைய கேண்டிடேட்டோடைய மார்க் அலோகேட்டட். சார் யாரெல்லாம் குவாலிஃபைடு, யாரெல்லாம் நான் குவாலிஃபைடு அப்படின்ற லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டி விகிதம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 1:2 என்ற ரேஷியோ. சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னா சிவிக்கு அழைக்கப்படுறாங்க. அனுபவம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸான மார்க்ஸ். ஸோ பாடத்தின் போட்டி நிலவரம் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான். ஸோ இறுதி நியமன பட்டியல், ஃபைனலான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தகுதியானவர்களுடைய எண்ணிக்கை 6,283 பேர் தான் இதில் தகுதி. 1,100 பேர் மற்றும் 100+ மதிப்பெண்கள். ஓகேங்களா, 309 காலி பணியிடங்களுக்கு 1:2 என்ற விகிதத்தில் 613 பேர் வந்து சிவிக்கு அழைக்கப்படலாம். ஸோ தமிழில் இது ஆங்கில பாடத்தின் போட்டி நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சுமார் 3,300 பேர் இதில் தகுதியாக இருக்காங்க. 1,050 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 மேலே இருக்காங்க. 406 காலி பணியிடங்களுக்கு 800 பேர் வந்து இங்கிலீஷ்க்கு சிவிக்கு அழைக்கப்படலாம். ஸோ தமிழுக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓசிக்கு வந்து 112 to 18, பிசிக்கு வந்து 108 to 113, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 104 to 110, எஸ்சிக்கு 106 to 102, எஸ்டிக்கு 92 to 98ங்க. ஸோ ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பொதுப்பிரிவினருக்கு ஒரு கட் ஆஃப் அப்படின்னா பேசிக்காக 114 120 தான் பேசிக்காக இருக்கணும். பிற பாடங்களின் முக்கியத்துவம் பொருளாதாரம், கணியல் மற்றும் இயற்பியல். ஸோ இந்த மாதிரி காலி பணியிடங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து 103, தகுதி பெற்றவர்கள் 585, 100க்கு மேலேயே 115 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார பாடத்தில் 103 காலி பணியிடங்களுக்கு சுமார் 200 to 250 பேர் அழைக்கப்படலாம்.
ஸோ கணித அறிவியல் சிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 காலி பணியிடங்கள். தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 2000. 100 பேர் வந்து பார்த்தீங்க, 100க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர். கணினி அறிவியல், இயற்பியல், கணினி அறிவியல் 2000க்கு 500க்கு மேலே இருக்கிறவங்களும் சரி, இயற்பியல்ல 200 பேர் தகுதி, பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து இவங்க சிவி கலைக்கப்படலாம். கணினி அறிவியல்ல 2000க்கு 500 பேர் சிவி, பிசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் மேலே சிவி கலைக்கப்படலாம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ CV2 இன்றைய முதல்ல சான்றிதழ் சரிபார்ப்பு, அனுபவம் உள்ள மதிப்பெண்கள் சேர்ப்பு, நேர்காணல் இறுதி பட்டியல். மதிப்பெண் மாறுபாடுகள், ஸ்கோர் வேரியேஷன்ஸ். இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் ஒரு மதிப்பீட்டு அதிகாரப்பூர்வ பட்டியலில் +/- 10 மதிப்பெண்கள் வரை மாறுபட வாய்ப்புள்ளது. இதர பாடங்கள் காமர்ஸ், கெமிஸ்ட்ரி பாடங்கள்ல தொழில்நுட்ப குளறுபடிகள் இருப்பதால் துல்லியமாக கட் ஆஃப் அதில் வராது. ஸோ இந்த மாதிரி தாங்க கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் 48 அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்புல ஒரு மாணவர்கள் கூட சேரப்படவில்லை. ஒரு வேதனைக்குரிய செயல் இது. நீலகிரி மாவட்ட ஆரம்ப பள்ளிகளில் 352 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 93 நடுநிலைப் பள்ளி, 49 உயர்நிலைப் பள்ளி, 8 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 5 அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளிகள், 3 ஆதி திராவிடர் பள்ளி, சமூக பள்ளி, 32 அரசு மேல்நிலைப் பள்ளி, 10 அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் மொத்தம் 554 பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இதுல 2025-26 கல்வியாண்டுல 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 2183 பேர் பயின்று வந்த நிலையில் நடப்பாண்டு அந்த எண்ணிக்கை 1689 குறைந்துள்ளது. ஸோ 494 மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து வெளியேறியுள்ளனர் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 3009 மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து வெளியேறியுள்ளனர். ஸோ கல்விக்கு அளிக்க பல திட்டங்களை தீட்டி வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. வனப்பகுதியில் வசிக்கும் மாணவர்கள் வனத்துறையின் உதவியுடன் வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். பழங்குடியின மாணவர்கள் மத்தியில் நிலவும் இடைநிலை கற்றலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வருகிறோம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க தற்சமயம் புதிய பாடத்திட்டம் 1, 2, 3 வகுப்புகளுக்கான புதிய பாடநூல்கள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. பள்ளி பார்வை குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளும் இதுல வெளியிட்டிருக்காங்க. ஸோ 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அந்த கலைத்திட்டம் மற்றும் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே இதில் செயல்பாட்டுக்கு உரியதாக வரும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வை 2 குறிப்பிட்டபடி அரசாணை 2026-27 கல்வியாண்டுல 1 முதல் 3 வகுப்பு மாணவங்களுக்கு புதிய பாடநூல்களை மாற்றி அமைக்க நிறுவனத்திற்கு ஆணை வழங்கியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்குண்டான இறுதி தீர்ப்பு வந்து வழங்க போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட டெட்ல பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 மார்க் எடுத்த அனைவருக்குமே பாஸ் என்ற இறுதி தீர்ப்பு விரைவில் வர இருக்குங்க. முதல்வர் விஜய் அவர்கள் 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்தவர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.